ஒரு சகோதரி ஜெபிக்க கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனேன். போயிட்டு ப்ரேயர் பண்ண உட்காந்து ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. சொன்னாங்க, பிரதர் எனக்கு பொதிய நகரில் ஒரு வீடு இருக்குது பிரதர், அந்த வீட்டை நான் ஊழியத்துக்கு தந்துருந்தேன் பிரதர். நான் இப்போ ஊழியத்துக்கு வீடெல்லாம் கொடுக்காங்க போல இருக்குது நான் நினச்சிக்கிட்டேன். நான் உடனே எனக்கு சந்தேகம், பிரதர் சாவி இப்போயே வாங்கிடுங்க பிரதர்னாங்களா. நான் சாவியை வாங்க யோசித்தேன், என்னடா வீட்டு சாவிலாம் கொடுக்குறாங்க, எப்படி நடக்குமா. வீட்டுக்கு வந்துட்டோம். எகைன் திரும்ப ஒரு 10 நாள் கழித்து எங்களை வர சொன்னாங்க. பிரதர் என்ன பிரதர் பிடிங்க பிரதர் சாவியை, சரி வீட்டை காட்டுங்க. என்ன உன்னை வீடை கூட்டிகிட்டு போனால் ஒரு புதிய வீடு 8 மாதமாய் பூட்டி போடப்பட்டு பாலடைந்து கிடக்கிறது. வீட்டுக்கு முன்னால் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு வேறு லெவலில் இருக்குது அந்த வீடு. இது இந்த வீடான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், ஏன்னா இப்படி கிடக்குதுன்னே. இல்லை பிரதர் 8 மாதமாக பூட்டி தான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா கதவை திறக்க மாட்டுக்கு. கடைசியில் விதமாக தட்டி கட்டி கதவை திறந்தா ஒரு சவுண்டு, அப்படி கதவு சவுண்டோடு திறக்கு. உள்ளே பார்த்தா செவரெல்லாம் அந்த பூசணம் புத்தனை அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே போல் செவரெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. நூலாம்படை பிடிச்சி 8 மாதம் பூட்டி போட்டால் எப்படி இருக்கும் வீடு? கீழெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. அதனால் திறந்துட்டு என்ன இப்படி இருக்குண்ணே. இல்லை பிரதர், இந்த வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் இந்த சத்தம், மனுஷன் தலைலாம் தொங்குது, ரத்தம் சொட்டுது, அப்படியே பூட்டி போட்டு ஓடிட்டும் பிரதர் அப்படின்ற. உள்ளே போனால் டைனிங் டேபிளுக்கு மேலே ஒரு தட்டு பாத்திரம் இருக்குது. அதில் ஆகாரம் அப்படியே பூசணம் பூத்து அதுவும் பூத்து டஸ்ட் ஆகி போயிருக்கு. என்னது அப்படின்னே. இல்லை பிரதர் அப்படியே பூட்டிட்டு போயிட்டோம். ஓகே, ஒரு பெட்ரூமை திறந்து உள்ளே பிரதர் உள்ளே போகாதீங்க. என்னன்னு அங்கே தான் ரத்தம் சொட்ட தலை தொங்குச்சு பிரதர் அப்படின்னா. உள்ளே போனேன். எங்கே தொங்குச்சின்னு வெளியே நின்று இங்கே தான் தொங்குச்சுன்னாங்க. ஒன்றும் தெரியலையேண்ணே, அன்னைக்கு தொங்குச்சு பிரதர். நாங்கள் சார் கிச்சனை போய் பார்த்தா கிச்சனில் அடுப்பில் கடாயை வைத்து கடாயில் ஏதோ வச்சு பூசணம் வச்சு மக்கி போயிருக்கு. உடனே வீடை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கால் மீதி அப்படியே படுது, அவ்வளோ டஸ்ட்டு. மேலெல்லாம் போயிட்டு சுற்றி ஜெபிக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே நடந்து ஜெபிச்சுட்டு, சார் இந்த வீட்டில் நீ தலையும் தொங்காது, இந்த வீட்டில் இனி எந்த ஒரு அர்த்தமும் முடியாது, கர்த்தருக்காக கொடுத்துட்டீங்கல்ல, இனி நாங்கள் பார்த்துக்குறோம், இனி எவ்ரி மந்த்து இங்கே ஒரு ப்ரேயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போது வீடை க்ளீன் பண்ணணுமே, நாங்களே க்ளீன் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னா. ஐயோ ரொம்ப சந்தோஷம், க்ளீன் பண்ணி கொடுங்க. க்ளீன் பண்ணிட்டாங்க. சத்தம் இல்லை. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, க்ளீன் பண்ணிட்டாங்க சொல்லவும் இல்லை. 15 நாள் ஆச்சு. என்னடா வீடு தார என்னாங்களே, என்ன ஆச்சு? ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் வந்து ஜோமுன்ன பிறகு இப்போ அந்த வீட்டில் நாங்கள் கூடி வந்துட்டோம் பிரதர்னு. கையை தட்டிடாதிய, நாசமாக பெறுவிய. அல்லேலூயா. அந்த வீட்டினுடைய மூத்த மகனை கர்த்தர் கொன்னுட்டார், செத்தே போயிட்டான். ஒரு நாளும் நாடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏங்க செத்து போயிட்டாங்க அந்த பையன், மூத்த மகன். என்னைக்கும் கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை வாயை விட்டுட்டுமோ அதுக்கப்புறம் விளையாட்டு போடவே கூடாது. அதனால தான் சொல்லுவேன், இடம் கொடுத்துட்டா பத்திரத்தை முடிச்சிடணும். கையை தட்டுங்க, இப்போ நல்லா வாங்கி தட்டுங்களேன்.